friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்டைல் பொரிச்ச மீன். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. இந்த மீன் வந்து நான் ஜிலேபி கண்ட மீன் எடுத்து வச்சிருக்கேன். மீன் புளிச்சது செய்யறதுக்கு எந்த மீனா இருந்தாலும் முழுசா வாங்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இந்த மீன் இருக்கு பாத்தீங்களா, வாவல் மீன், வஞ்சரை மீன், உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குதோ எதா இருந்தாலும் முழுசா வாங்கி செஞ்சாதான் டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு சின்ன மேரினேட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தறலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு, சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு இது தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு லெமன் இருக்குது இல்லையா, ஒரு 1/2 லெமன், அதை அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி விட்றலாம். கொட்டை இல்லாமல் போடுங்க. போட்டு இதை நல்லா பிரட்டி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு மசால் செஞ்சு நம்ம வைக்க வேண்டியதான். கேரளாலாம் பார்த்திங்கன்னா கறி மீன், வெலை மீன் ஒன்று இருக்கும், அதில் தான் செய்வாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபிஷ்ஷில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை இல்லை, சாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா உள்ளெல்லாம் ஊனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுட்டிங்கன்னா அது உள்ளார அப்படியே வச்சு விடுங்க. நல்லா ஃப்ரெஷ் மீனுங்கிறனால நல்லா அழுத்தமாக இருக்குது. நீங்கள் மீன் வாங்கும் போது அதை பார்த்து வாங்கணும். கொலன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஐஸில் வச்ச பழைய மீன். நல்லா மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம். நான் வந்து எப்படின்னா பேஸ்ட்டு போடாமல் தட்டி வச்சுக்கிறேங்க. தட்டி வச்சா தான் அதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இப்படி தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சோடு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். மீதியெல்லாம் நம்ம மசாலில் சேர்ப்போம். போதும் வாசத்துக்கு. ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். பார்த்திங்களா, நல்லா இந்த கீரி விட்டுருக்கோம்ல, அது உள்ளெல்லாம் இன்சைட்லாம் தேய்க்கணும். முள் குத்திடாமல் தேய்ச்சி விடுங்க. ஏன்னா முள் குத்திச்சுன்னா கடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதான் நான் மெதுவாக பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சா போதுங்க. இது ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. சும்மா 1/2 hour வச்சா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி இதில் வந்து கோகனட் ஆயிலில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோகனட் ஆயில் தான் நான் ஊற்றுறேன். கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே தான் நம்ம இந்த மசாலா வந்து தாளிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து போட்டணும். தேங்காய் எண்ணெய்னால இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இந்த 1/2 hour வந்து மீனை வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த கறி லீவ்ஸோட அந்த வாசம் வந்து செம்மையாக இருக்குங்க. இப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு மசாலா செஞ்சிடலாம். அதுலேயே தேங்காய் எண்ணெய்ங்கிறனால இந்த மாதிரிலாம் அப்படியே பொங்குது. ஆனால் வாசம் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். உடஞ்சிடாமல் அழகாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். மீன் வெந்திருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக செப்பரேட்டாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்படி இதிலே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். உடையாமல் பார்த்து எடுத்து வைக்கணும். பேன்லேயே கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள்,
2 கப்பு ஆனியன் எடுத்துருக்கேங்க. நிறையா இதுக்கு ஆனியன் தேவைப்படும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து எடுத்துருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டு இதிலே நல்லா வதங்க வேண்டியதாங்க. இதுக்கு தண்ணியோ எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது தேவையில்லை, எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நான் 2 கப்பு வெங்காயத்துக்கு 1 கப்பு வந்து தக்காளி எடுத்துருக்கேன். ஃபுல்லாக நல்லா வெங்காயம் தான் இதுக்கு நிறைய தேவைப்படும். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பச்சை மிளகா பார்த்திங்களா, இது வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேங்க, அதுதான் வாசமாக இருக்கும். நம்ம வந்து அரைச்சி போடுறதோட தட்டி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவு வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 கப்பு வெங்காயத்துக்கு 1 கப் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி எல்லாம் வதங்கி ஜூஸி ஆகணும். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த உப்பு போட்டு அந்த காரம் இதெல்லாம் மசாலா அதில் இறங்குனது நம்ம செய்கிறோம். அதனால் உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம அடுத்து சில்லி பவுடர் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, மீன் பொளிச்சதுனால இந்த மசாலா தாங்க மெயின். இதை செஞ்சுட்டோன்னா வேறு வேலையில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே காரம் இருக்குது, பார்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் நம்ம. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது இந்த பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மெயினான இன்க்ரீடியன்ட், இதான் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் அது டேஸ்ட் கொடுக்குறது வெந்தய பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒரு குயிக் மிக்ஸ் கொடுக்கலாம். நல்லா சுருளை அப்படியே வதக்கணும். வதக்கமே அந்த ஸ்மெல் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. அந்த தேங்காயில் வந்து அந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த வதக்க அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது. இப்போ 1/2 லெமன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் தான் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதோட எடுத்து செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்கள், நம்ம இந்த இலையை வந்து வாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மீன் வச்சு மடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக வாட்டி எடுத்தால் போதும். பாருங்கள், நம்ம வாழை இலையை எடுத்து நல்லா வாட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மசாலா நிறைய பிடிக்குங்கிறவங்க நிறைய வச்சுக்கலாம். கொஞ்சமாக போதுன்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம். கோகோனட் ஆயில் பிடிக்காதுன்னா நார்மல் ஆயிலில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளேவரே வந்து கோகோனட் ஆயில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் செய்கிறது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ் எடுத்து இதில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிஷ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். வச்சுட்டு மறுபடியும் இந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை எடுத்து இது மேலே வச்சிடணும். நல்லா உள்ளெல்லாம் கூட வைக்கலாங்க. நல்லா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே அதை கவர் பண்ண மாதிரி. அவ்வளோதான். வச்சுட்டு நம்ம இதை அப்படியே பேக் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக நீங்கள் இப்படி எடுத்து நார் இருந்துச்சா நார் எடுத்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூல் கட்டிக்கலாங்க. நான் இப்போ நூலில் தான் கட்ட போகிறேன். இப்படி மடிச்சிடணும் அழகா. இப்போ இந்த பேனில்
கோகனட் ஆயில் ஊற்றிட்டு அழகாக நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடணும். இதுதான் மீன் புளிச்சதோட ஸ்பெஷல். எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அந்த மசாலோட அந்த மீன் வந்து ரோஸ்ட் ஆகுறது வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். கீழே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெந்துருச்சு. அப்படியே மெதுவாக அப்படியே அதை திருப்பி போடணும். அவ்வளோதான். கீழே இந்த சைடும் கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அந்த இலை வாசத்துக்கும் அந்த வெங்காயம் மசாலுக்கும் அந்த ஃப்ரை பண்ண மீனுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வச்சுட்டு மறுபடியும் நம்ம அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கீழே ஃப்ரை ஆனோன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அழகாக சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்குது. அப்படியே அழகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆகிடுச்சு? செம்மையாக இருக்குங்க. பார்க்கும் போதே அப்படியே டபக்குன்னு சாப்பிடணும் போல் இருக்குது. பார்த்திங்களா, மீனும் வெந்து இந்த மசாலோட நம்ம எப்படி சாப்பிட்ணும், அழகாக அந்த மசாலோடு இப்படி சாப்பிட்ணும். இந்த பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா, பாருங்கள், செம்ம மீன் பிடிச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த இதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.